Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில ஆஸ்டன் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 84 விதமாய் சொல்லுகிறது. 2வது வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. அதே சங்கீதத்துல 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். The context or background of Psalm 84 is that Israel ஜனங்கள், it's called a pilgrimage psalm. It's a psalm of pilgrimage. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களிலும் சகலத்திலும் வாசம் செய்து பயணப்பட்டு கிடந்த அந்த நாட்களில் அவர்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்திற்காக ஏங்குகிறது. அததான் அழகான வசனம் சொல்லுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமா இருக்கிறது. In other words, they miss the temple, they miss the service, they miss the presence of God. சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ தேசங்கள்ல கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ ஆகாமிய கூடாரங்களிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம், எல்லா வசதிகளும் அங்க எங்களுக்கு இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை போல, அவருடைய பிரசன்னமுள்ள அவருடைய வாசஸ்தலத்தை போல வேற எந்த இடமும் எங்களுக்கு இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதம். அவங்க சொல்றாங்க, 1000 நாட்கள் வேற இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம், ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய இருதயத்துல எவ்வளவு ஒரு ஏக்கம் தேவ பிரசன்னத்துக்காக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில நாம் இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்கு இன்னும் அந்த கூடாரங்களின் அனுபவங்கள் இல்லை, இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் ஒன்று வரும். ஜனங்கள் பூமி எங்கு அதை அலைந்து தேடுவாங்களாம். They'll search to and fro all over the earth and they would not find the word. Find the word na enna தேவனுடைய வசனமே தேவன். They would not find it. பாருங்க, இந்த நாள்ல கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ நமக்கு டைம் இருக்கு, oh we just decided to go என்றால் to his presence. God has brought us here, and let's not take that for granted. Let's not take that for granted. அன்று கோராகின் புத்திரர்கள் எந்த மனநிலையோடு தேவனுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சையோடு தேடினாங்களோ, there was a thirst for his presence and his temple in their hearts. அந்த இருதயத்தோடு இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வருவோமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லலாம், அப்பா, welcome in this place, oh Lord. அப்பா, நீங்க இந்த, if your presence is not in this place, we are wasting time. உடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடாவிட்டால் ஆண்டவரே, நாங்க வெறும் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் ஆவோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தம் ஒரு பரலோக துதியை போல இருக்கணும்னா அதற்கு உடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல கோராகின் புத்திரர் எழுதினதை போல சங்கீதம் 84ல we long, we hunger and we thirst for your presence, for your temple, for your service, O Lord. Will you not revive us one more time? மீண்டும் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே? மீண்டும் ஒரு விசையாய் ஒரு அனலுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க மாட்டீரோ? உம்மை நேசிக்கிற இருதயம், உம்மை வாஞ்சிக்கிற இருதயம், உம்மை சேவிக்கிற ஒரு இருதயத்தை இந்த மாலை வேளையில எங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க ஆண்டவரே. We all have our dwelling places. ஆகாமிய கூடாரங்கள், இல்லங்கள், வாகன வசதிகள், வேலை ஸ்தலங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் வாஞ்சிக்கிறது, we desire the goodness of your presence. We have peace in that goodness, O Lord. We have peace in that presence. We have love in that presence. And we have a peace that surpasses all understanding in your presence, O Lord. இந்த மாலை வேளையில எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ அன்பு எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் உம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்துல நிறைத்தரணும். எங்கள் இருதயத்தின் தியானங்களும் வாயின் வார்த்தைகளும் நாவின் துதிகளும்
ஜெபங்களும் பிரசங்கமும் சகலமும் உமக்கு பிரதி உள்ளதா இருப்பதாக ஆண்டவரே, உடைய நாம மாத்திரம் மீதமுள்ள ஆராதனையில மகிமைப்படட்டும். மீதமுள்ள வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் ஆராதனையில பங்கு கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி கூட, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. எத்தனை பேருக்கு உங்களோட ஃபியூச்சர் நினச்சி ஏதாவது பயம் இருக்கலாம், இல்லை பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம திரும்பி நடந்துருமோன்ற பயம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதற்குமே நம்ம பயப்பட வேணாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விசுவாசத்தோட உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாட போறோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துர்கமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே.
ஹalleluya. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். அவருடைய கிருபையினால நம்ம என்ன பாவங்கள் நம்ம கடந்த வாழ்க்கையில் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம விசேஷித்தமானவர்களை மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவர் நம்மை மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எல்லா சூழ்நிலையிலும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவள் என்று பாடலை பாடுவோம்.
தேவனாய் இருக்கிறார். நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்த தேவனாய் இருக்கிறார். ஒரு சேதமும் நம்மை அணுகாமல் காத்த தேவனாய் இருக்கிறார். அதனால அவரை துதிப்பதை தவிர நம்மளுக்கு வேற ஒரு பாக்கியம் இந்த உலகில் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே போல இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன் என்ற பாடலை கூட நம்ம கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம்.
எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கூட. ஆமா இயேசு சுவாமி, இத்தனை கிருபையினால எங்களை நிரப்பினீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து விரிவாக சத்தமாக நன்றி இயேசு சுவாமி. எங்களை ஒருபோதும் மறவாத தேவனாய் நீங்க இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. எங்களை ஒரு சூழ்நிலையிலும் கைவிடாத தேவனாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி இயேசப்பா, எங்களை இரவும் பகலுமாக எந்த பஞ்சகாலம் என்ன நோய்கள் வந்தாலும் இயேசு சுவாமி எங்களை பாதுகாத்து எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே, மறவாமல் எங்களை நினைத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று முழு இருதயத்தோடு வாய்களை விரிவாக திறந்து கூட இப்ப நம்ம நன்றி செலுத்த போறோம். நன்றி இயேசு சுவாமி, இம்மட்டுமாக நீங்க எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி, இம்மட்டுமா எங்களை நினைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் மறந்த வேலையில கூட இயேசு சுவாமி நீங்க எங்களை மறவாத தேவனாய் காத்து வந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்வோமா?
நீங்களே எங்களை இயேசு சுவாமி பலனடை செய்து எங்களை இயேசு சுவாமி மான் கால்களுக்கு இருந்த பலனை இயேசு சுவாமி காண்டாம இருக்கிறதுக்கு மொத்த பலனை கொடுத்து எங்களை மறுபடியும் இயேசு சுவாமி எல்லா சூழ்நிலைகளையும் நாங்க உடைந்து போன இந்த நிலைமையில இயேசு சுவாமி எங்களை நீங்க நடத்துனீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தீர். அதற்காக நன்றி இயேசு சுவாமி. பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. இடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே.
கர்மேல் மலையிலிருந்து சூறை செடிக்கு ஒரே நாளில வர முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு விசை யோசிச்சு பாருங்க. ஒரு விசை எலியாவின் இடத்துல நின்று அவனுடைய இடத்துல நின்று யோசித்து பாருங்கள். பல 100 பாகாலின் தீர்க்கதரிசிகளை அக்கினியினால சுட்டெரித்த அந்த தீர்க்கதரிசி, தேவ சந்நிதியில நின்று அந்த தீர்க்கதரிசி ராஜாக்களின் முன்பாய் நின்று சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல நிற்கிற நான் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன எலியா தீர்க்கதரிசி ஒரு ராஜாத்தியின் கண்களில, எசபேலின் கண்களில கண்ட கோபத்தில பயந்து சூறை செடியில வந்து என் தகப்பனை காட்டிலும் என் தகப்பன்மார்களை காட்டிலும் நான் மேலானவன் அல்ல, என் ஜீவனை எடுத்து போடும் என்று கதறுகிறான். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில I don't know whether you are in the mountaintop in the Mount Carmel or you are under a broom tree. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு நிமிடத்துல அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன் நம்ம மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யூத ராஜ சிங்கம் நம்ம மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறார். சிங்க குகையில் கிடந்தது என்னவோ தானியேல், அவன் நிம்மதியாய் உறங்கினான் என்று வாசிக்கிறோம். ஆனா ராஜாவோ இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்து சிங்க குகைக்கு ஓடி வந்து அதிகாலையில கேட்கிறான்,
இடைவிடாது தேவனை ஆராதிக்கிற தானியேலே, உன் தேவன் உன்னை காத்துக் கொண்டார். இன்று எந்த இடத்துல எதை பற்றி கொண்டு நாம் நிற்கிறோம்? நான் நல்ல உடல் சுக ஜீவனில இருக்கிறேன், நான் நல்ல வேலையில இருக்கிறேன், என்னுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் சேஃபா இருக்கிறது, என்னுடைய பலன் மிகுதியா இருக்கிறது என்கிற இடத்துல நிற்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது சூறை செடியின் கீழ் படுத்து என் தகப்பன்மார்களை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல, I'm worth nothing, oh Lord, I'm no better than my fathers, take my life. I don't know what I desire did not come to pass. I don't understand what you have given to me now. ஒரு விசை இந்த வேளையில சொல்லுமா, in either of it Lord, make me honor you. ஆமென். உங்களுடைய இருதயத்தின் ஒரு pledge அதை சொல்லுவீங்களா? அப்பா, நான் நினைத்த காரியங்கள் கைகூடவில்லை, நான் நினைக்காத காரியங்கள் நடந்தேறி இருக்கிறது, எனக்கு இரண்டுமே புரியல ஆண்டவரே, ஆனால் எதன் மூலமாகவும் உம்மை கனம் பண்ண, through in and through all of it, oh Lord, help me to honor you, Lord, help me to honor you. ஒன்றுமில்லாமையில் இருந்து சகலத்தை உண்டாக்கின தேவன் அவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அவர் இந்த சூழ்நிலையில நீங்க எங்க நிற்கிறீங்களோ அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையிலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையில நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா அது வெறும் உதடுகளின் ஆராதனை அல்ல, என் இருதயத்தின் உள்ளத்தின் ஆராதனை. That's not a lip service that I'm doing, but from the bottom of my heart, Lord, whatever door that you open for me, help me to honor you in and through that door, Lord. You have greater ends, oh Lord. Help me to see that vision. Help me to see that vision. My path right now may be challenging, may be difficult. ஒரு கடினமான பாதையா இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாத பாதையா இருக்கலாம், இருளின் பாதையா இருக்கலாம், அந்தகாரமா இருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய வெளிச்சம் என்னோடு உண்டு. ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. யோவான் 3:4 சொல்லுகிறது, அந்த வெளிச்சம் என்னை நடத்தும், அது என்னை வெட்கப்படுத்தாது, அது ஒரு நாளும் என்னை கைவிடாது. இந்த நாளில என்னை மறவாமல் நினைத்த தேவன் உண்டு. அப்பா, நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை மறந்து போனீரோ என்று நினைத்த அந்த நாட்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன். சூறை செடியின் கீழ் இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் மன்னாவை தந்து பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்காய், கரடு முரடானவைகளை சமமாக்கும்படிக்காய், கீழானவைகளை மேலாக்கும்படிக்காய், வாளானவைகளை தலையாக்கும்படிக்காய், யூதராஜ சிங்கம் நீர் பிரசன்னமாவீராக, நீர் பிரசன்னமாவீராக. நாங்கள் ஆரம்பத்தில் சங்கீதம் 84 தியானித்தது போல, என் இருதயம், என் ஆத்துமா உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது என்று சொன்ன இஸ்ரவேல் கூட்டத்தாரை போல நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே, ஆகாமிய கூடாரங்களில ஒரு நாள் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய பிரசன்னத்துல ஒரு நாள் எனக்கு மேலானது. போதும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும். அது எங்களை நடத்தி செல்ல வல்லது, அது தடைகளை உடைக்க வல்லது, தடுமாறுகிற நேரத்தில் எங்களை தாங்க வல்லது, எங்களை உயர்த்த வல்லது. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள ஒரு குடும்பமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்ற வேளையில கர்த்தர் நீர் உயர்த்துவீராக, அந்த உயர்வுல நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். announcements. ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட், வருகிற சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. உபவாச ஜெபம் நமக்கு ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். குடும்பமாக எல்லாரும் அந்த ஆன்லைனில் கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபிக்க, சபைக்காக ஜெபிக்க, அநேக ஜெபங்கள் எடுக்கப்படும். எல்லாரும் கலந்து கொண்டு ஜெபிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே திருப்பந்தி கம்யூனியன் நமக்கு உண்டு. எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 30, 31 நம்ம சபையில் நம்ம தமிழ் ரிட்ரீட் நம்ம போகிறோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே இமெயிலில் வரும், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்திருக்கோம். அதோடு கூட நம்ம சபையில் இருந்து
அந்த எப்படி குடும்பங்கள் கலந்து கொண்டதுனால எத்தனை பேருக்கு எவ்வளவு மணி அப்படிங்கிறத ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த வெப் ஆப்பில் நீங்கள் வந்து 2 நாள் கலந்து கொள்ளலாம், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ, இல்லை ஒரு நாள் தான் கலந்து கொள்ளணும் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவே அழகாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அது போக அங்கே இருக்கிற ரிட்ரீட்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த வெப் ஆப்பில் மேலே இன்ஃபோ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அழகாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, இல்லை அதுக்கு மீறியும் உங்களுக்கு ஏதாவது கேள்வினா பிரதர் ஜோசப் இருக்கிறாங்க, பிரதர் மணி இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க ரீச் அவுட் பண்ண முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் இந்த வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாள் திருநாள் பார்க்கிறீர்கள் இருந்தால் வந்து வரும்படியாய் ஆசிரியர்கள் ஜெயிப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் யாராவது சாட்சி சொல்றீங்கன்னா எழுதிச்சு வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. If there are no birthdays and anniversaries, children are dismissed to Sunday school. And the retreat announcements, as Jivita mentioned, அந்த ஆப்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வீக்கில் ரெட்ரீட் பிளானிங் கமிட்டி தே வில் ரீச் அவுட் டு யூ. ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவலாக அவங்க ரீச் அவுட் பண்ணி தே வில் கன்ஃபார்ம் த அட்டெண்டன்ஸ் அண்ட் வில் பிளான் ஆல் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் நம்ம ஆயத்தப்படுவோம். அதே போல் அந்த ரெட்ரீட் டீமில் இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு வாலண்டியர், ஆப்வியஸ்லி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஹைலண்ட் லேக்ஸ் கேம்ப் சைட்டில் நம்ம போய் பண்ணுவோம். பாஸ்டர் செல்வராஜ் இந்த வருடம் நம்ம I think year before last year he led us in the retreat, so he'll be here again to minister. It will be a very very blessed time. It will be a very blessed time. So retreatல நிறைய உதவிகள் தேவைப்படும் ஆயத்தங்களுக்கு தேவைப்பட்டா if you can volunteer and help, please reach out to brother Mani or brother Joseph or any of us actually. Just let us know right from day one, and all the worship and all the logistics, accommodation, all the lodging and the food, so much of preparatory work it is there. அதில் நிறைய இருக்கிறது. அதனால் எந்தெந்த இடங்களில் நீங்கள் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ ப்ளீஸ் கைண்ட்லி ரீச் அவுட் அண்ட் வில் டூ. எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நம்ம சண்டே சர்வீசஸில் யூ கேன் ஆஸ்க் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட், அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த ரெட்ரீட் டீம் மெம்பர்ஸ் டு ரீச் அவுட் டு யூ ஷார்ட்லி. இந்த நாளில் நம்மிடத்தில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் சிஸ்டர் லிஸி வில் கம் அண்ட் ஷேர் தி காட்ஸ் வேர்ட். அன்போடு அழைக்கிறேன். Thank you, Pastor. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? There is always a joy in the presence of the Lord. Amen. கர்த்தருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 16 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டோடைய சமூகத்துக்கு வருகிற அந்த டைம்ல எல்லாம் ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம். இட்ஸ் ஸோ குட் டு see வந்து எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ராவல் பண்ணவங்களாம் யூ ஹவ் கம் பேக், ஸோ ப்ரைஸ் காட், குட் டு see. அண்ட் அவங்க கிறிஸ்டாவோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. வெல்கம் அண்ணா அக்கா, ஸோ குட் டு see. இந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கிறிஸ்டாவை பார்க்குறப்ப ரொம்ப சோகமாக இருந்தது. ஆனால் நேற்று நான் பார்த்தேன் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இன்னும் கிறிஸ்டா எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸ் காட், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பேரண்ட்ஸ் ஆன்ஜியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்படியா கூட நம்ம மத்தியில் பேரண்ட்ஸ் ஜானோட பிரதர் ஜானோட அம்மா அவங்க இருக்காங்க. இப்படியாக நம்ம மத்தியில் பேரண்ட்ஸில் ஆண்டர் கொண்டுட்டு வராங்க. கர்த்தருக்கு மகிமை நன்றி செலுத்துவோம். இந்த நாள் செய்திக்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி யூதா நிருபம், ஜூட், த எபிஸ்டில் ஆஃப் ஜூட். இது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரெவலேஷனுக்கு முன்னாடி டுவர்ட்ஸ் எண்டு, கடைசி பின்னாடி இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். அதில் கடைசி பகுதியில் தான் நம்ம இன்னைக்கு செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. ஐ ரெக்வெஸ்ட் ஷர்லின் டு ரீட் அந்த பேசேஜை. யூதா நிருபத்தில் வசனங்கள் 20லேருந்து 25 முடிய உள்ள வசனங்களை நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணுவோம். யூதா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 முடிய. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஷாலிட். இந்த பகுதியில் அதிகமாக கூட நம்ம ஆல்ரெடி நீங்கள் மெசேஜஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம். நம்ம சபையிலே கூட பாஸ்டர் அப்புறம் பிரதர் மணி கூட ஒரு டைம் நம்ம இதை குறித்து நான் பேசியிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இந்த வாரத்தில் நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கலான்னு நான் மெடிடேட் ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பேசேஜ் இந்த வசனங்கள் பக்கமாக தான் ஆவியானவர் என்னுடைய கவனத்தை திருப்பினார். நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன சொல்லி, இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா யூதா நிருபத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த அப்போஸ்தலனாகிய யூதா என்ன சொல்றாரு அப்படின்னா, சபையில பயங்கரமான என்னன்னா துன்மார்க்கர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்னன்னா நிறைய ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், அபாஸ்டசிஸ், நிறைய பார்த்தீங்கன்னா தவறான உபதேசங்கள் சபையில நுழைந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வசனங்களுக்கு முன்னாடி பார்க்குறோம், கடைசி நாட்களில் துன்மார்க்கமாகி தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று சொல்லி, அப்படியாக என்னன்னா தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவங்க சபைக்குள்ள அப்பயே நுழைஞ்சிருக்காங்க. அப்போ என்ன அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா முறையிடுகிறவர்களாம், கம்ப்ளைனர்ஸ், மர்மர் பண்றாங்க, முறுமுறுக்கிறவர்கள். அப்புறம் என்னன்னா அப்படி தவறான வார்த்தைகளை பேசுகிறவங்க, தற்பொழிவை நாடுகிறவங்க, இவங்க எல்லாம் சபையில நுழைஞ்சிட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவங்க பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதே அதிகாரத்துல தான் அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் அந்த நாட்கள்ல சபையில் அப்படி பிரச்சனைகள் இருந்தது. இந்த நாட்கள்ல அப்படி இருக்குதா இல்லையா? சபைகள்ல இருக்கதான் செய்யுது இல்லையா? இந்த நாட்களிலேயும் சத்துரு அப்படிதான் கிரியை செய்யறாங்க. எப்படி கிரியை செய்யறாங்கன்னா, சபைக்குள்ள உள்ள நுழைந்து தவறான உபதேசங்கள், முறுமுறுக்கிறது, முறையிடுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, அவர்கள் காயினுடைய வழியிலையும் இல்லையா பீலையாமுடைய வழியிலையும், அந்த தவறான அந்த மோசேக்கு விரோதமா எதிர்த்து பேசின கோராவுடைய வழியிலையும் நடக்கிறவர்கள் என்று சொல்லி இதே அதிகாரத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் இதுல ஒரு சாப்டர் தான் இருக்குது, இந்த யூதா நிருபத்துல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. நீங்க வீட்டுல போய் இதை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக அதை புரிந்து கொள்ளுவீர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க, சபையில எதிர்த்து பேசுகிறாங்க, முறையிடுகிறாங்க. அப்படியாக அவங்க தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அந்த பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், அவங்க ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, எல்லா ஆவியை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இல்லையா? இந்த நாட்களிலேயும் சபைகளில் அப்படிப்பட்ட கிரியைகள், ஆவிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சத்துருக்கு பிடிக்காது சபை வளருகிறது, அதனால தந்திரமாக பக்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்து என்ன பண்ணுறான், முறுமுறுப்புகளையும் முறையீடுகளையும் பயங்கரமான காரியங்களை அவன் செய்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க, பிரிந்து போகிறவங்க, ஜென்ம சுபாவத்தால் ஆவி இல்லாதவர்கள், பார்க்கறதுக்கு ஆவி உடையவர்கள் போல இருக்கலாம் இல்ல. அதனால வேதம் நம்மளை எச்சரிக்கிறது, எல்லா ஆவியும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. do not believe every spirit. அதனால என்னன்னா, நீங்க ஆவிகளை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி, பிரியமானல ஆவிகளை நம்ம என்னன்னா பகுத்தறிய வேண்டும், ஆவிகளை சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாமே நல்லா இருக்குது, இவங்களும் நல்லா தான் பேசுறாங்க, அவங்களும் நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா தான் பாடுறாங்க, அவங்களும் நல்லா தான் பாடுறாங்க, இவங்களும் அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, அவங்களும் அந்நிய பாஷைகளை தான் பேசுறாங்க. எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியாம நம்ம குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. we have to test the spirit இல்லையா? நம்ம ஆவிகளை சோதித்து பார்க்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாத்தையும் நிதானித்து நம்ம அறிகிறவர்களாக நம்ம இருக்கணும். பார்க்கறதுக்கு பாருங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் போகும்பொழுது அந்த அத்தி மரத்தை பார்த்தாரு. ரொம்ப இலைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, ரொம்ப செழிப்பா இருந்தது. ஆனா அதுல என்ன இல்லை, கரெக்டா சொன்ன, கனி இல்லை இல்லையா, நோ ஃப்ரூட். அதனால பார்க்கறதுக்கு செழிப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போய் பார்த்தா தான் என்ன இருக்காது, கனி இருக்காது. அதனால ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க, அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆகையினால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல
இல்லையா நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ள, குடும்பத்துல, சபைகள்ல, தேசத்துல அந்த டிசீவிங் ஸ்பிரிட் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லதா இருக்குது. எதை நம்புறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பி போய் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்த நாட்கள்ல இருந்தது, இந்த நாட்களிலேயும் இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் என்னன்னா வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. people are being deceived by false doctrines. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்க. என்ன சொன்னாரு? கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. அவங்க எல்லாரையும் வந்து வஞ்சிப்பார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? நம்மளாம் தான். ரட்சிக்கப்பட்ட நம்ம தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நம்ம தான் வந்து யாரு? chosen people. we are chosen generation, ராயல் priesthood, holy nation அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப என்னன்னா வந்து நம்மளையே வந்து டிசீவ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசி நாட்களில் எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சபைக்கு போறாங்க, நல்லா வளர்ந்து வருகிறாங்க அப்படின்னா யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது இல்லையா? அவனுக்கு சுத்தமாவே அது பிடிக்காது. உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நம்மளை சபைக்கு போக விடாம பார்ப்பான் இல்லையா? நம்மளை பிரித்து அப்படியே தனியா செப்பரேட் பண்ணதுக்கு பார்ப்பான். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களாகி நம்ம வந்து நிதானித்து அறிய வேண்டும். எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க அப்படின்னு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, ஆவிகளை நம்ம பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து தேவனால உண்டானதோ இல்லையோ என்று சொல்லி இல்லையா? அப்ப ஆகினால என்னன்னா நம்ம வந்து ஞானமா கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம நிலைத்து நிற்கணும். if you have to stand firm இல்லையா? if you have to stand till the end, கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 20வது வசனம் verse 20 அதுல என்ன சொல்றேன்னா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படின்னு அந்த 20-21 அந்த 2 வசனங்கள்ல 4 காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இல்லையா? நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். we have to stand firm in our holy faith, most holy faith அப்படின்னு சொல்லப்படும். நம்மளுடைய விசுவாசம் வந்து சாதாரண விசுவாசம் அல்ல. அது வந்து என்னன்னா மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். 1 பேதுரு 1:7 வசனத்துல வாசிக்கிறோம். அது வந்து precious faith, விலையேற பெற்ற விசுவாசம் என்று சொல்லி. அப்ப நம்முடைய faith வந்து it's very holy and it's very precious. அப்ப we have to build ourselves on that faith. அததான் வந்து ஆவியானவர் இங்க சொல்லி தராங்க நமக்கு. அந்த faithல வந்து என்னன்னா நம்ம வந்து உறுதிப்பட வேண்டும். faithனா என்ன? faithனா என்ன? ஹீப்ரூஸ் சாப்டர் 11ல வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 1 வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி. நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு எடுத்து படிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுல போய் நீங்க தியானிங்க. விசுவாசம் வந்து காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? அப்ப அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம நேரில் என்ன பார்த்துட்டோமா? பார்க்கல இல்லையா? ஆனா ஆண்டவர் வரப்போறாரு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசித்து ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம்மளை ரட்சித்தார், நம்மளை வந்து மீட்டெடுத்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் வந்து என்னன்னா அது சோதிக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. 1 பேதுரு 1:7 வசனம். யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? குயிக்கா 1 Peter chapter 1 verse 7. ஆமென். அப்ப பாருங்க, அதிக விலையேற பொண்ணை காட்டுல பொண்ணு எதுல, இந்த கோல்டை எதுல வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க? ஃபயர்ல இல்லையா? ஸோ அவர் ஃபெய்த் என்னன்னா அதிலும் விலையேற பெற்ற நம்மளுடைய ஃபெய்த் என்ன பண்ணனா சோதிக்கப்படும். அப்ப நம்ம எல்லாருடைய ஃபெய்த் வந்து என்னன்னா இட் வில் பி டெஸ்டட். we have to go through tests and trials. அது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே உண்டு. அப்படி ரொம்ப ஓகே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்
அதனால நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துடக்கூடாது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். அது சோதிக்கப்பட்ட பின் என்னன்னா நம்ம வந்து என்னன்னா அது பொன்னாக கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது இல்லையா? விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 38-39. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான், ஒருவன் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வசனம் சொல்லுது இல்லையா? இஃப் வி பேக்ஸ்லைட், நம்ம பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றா, ஐ வில் நாட் பி ப்ளீஸ்ட் வித் ஹிம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம பேக்ஸ்லைட் ஆகி போயிடக்கூடாது, நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. ஏன்னா பின்வாங்கும்படிக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க தான் செய்யும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படதான் செய்யும் இல்லையா? அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க லூக்கா 18:8, மனுஷகுமாரன் பூமியை வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. அப்ப விசுவாசத்தை பார்க்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அரிதாக. இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் ஃபெய்த் கடைசி நாட்கள்ல இல்லையா? அப்ப வந்து ஆண்டவரை இயேசுவே சொல்ற, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. அப்ப விசுவாசத்தை காண்கிறது என்பது வந்து ரொம்ப அரிதான காரியமாக இருக்கிறது. நம்மளுடைய ஃபெய்த் வந்து எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வரும் பொழுது இல்லையா, நம்ம அதை நிலைத்து நின்றோம்னா புகழ்ச்சியும் கனவும் மகிமை உண்டாக அது காணப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீமோத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுடைய நிருபத்தில் சொல்லுகிறாரு. 1 தீமோத்தி 1 18-19, 1 Timothy chapter 1 verse 18 and 19. அதில் வாசிச்சோன்னா பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுடைய நிருபத்தில் சொல்றாரு, நீங்க விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி. ஏன்னா இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை வந்து அவங்க சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி. அப்ப என்ன சொல்றார் ஆவியானவர் அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நல்மனசாட்சி உள்ளவங்களா இருங்க, உங்க விசுவாசத்தை வந்து நீங்க காத்து கொள்ளுங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுட்டு தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. எப்படி சேதப்படுத்துவாங்க? தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறது, அப்படி மற்றவங்களை பத்தி பேசுகிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி காரியத்தினால வந்துட்டு என்னன்னா நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த விசுவாசமான கப்பலை வந்து சேதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம அந்த விசுவாசமான கப்பலை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சேதப்படுத்தி விடக்கூடாது. நம்மளுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்துகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு இல்லையா? பொருள் ஆசை, பண ஆசை, இப்படி பல காரியங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Timothy chapter 6 verse 10 அதுல படிக்கிறோம், பண ஆசை தான் எல்லாவற்றுக்கும் ரீட் பண்ணுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்ப என்னன்னா the lust of the money, lust for the money, பண ஆசை என்ன எப்படி இருக்குது, எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. சிலர் வந்து அதை இச்சித்து எதை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்ப பண ஆசை, பொருள் ஆசைனால என்ன ஆயிடுச்சு, அவங்க விசுவாசம் வந்து போயிடுச்சு அவங்களுக்கு இல்லையா? இப்ப அதே தான் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். இந்திய தேசத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சபைக்கு போயிருப்பாங்க, நல்ல ஆண்டவரை நேசிச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, இங்க வந்து வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன வந்துடுது, பண ஆசை வந்துடுது. அப்போ பணத்தை தேடி பணம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஓவர் டைம் வேலை பார்த்தா இன்னும் நிறைய சம்பாத்தியம், வீக்கெண்டில் வேலை பார்த்தா நிறைய பணம் கிடைக்குது. இப்படியே வந்து என்னன்னா வேலைன்னு போய் தேவனை தேட என்ன கிடையாது, டைம் கிடையாது. ஆலயத்துக்கு போக டைம் கிடையாது, ஆலயத்துக்கு போக அவங்களுக்கு நேரம் கிடையாது இல்லையா? பைபிளை வாசிக்க டைம் கிடையாது. இன்னைக்கு பிஸின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு சாப்டர் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து கேலண்டர்ல ஒரு வசனம் அதை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ வந்து மொபைல் ஆப்னு கையில் வந்து ஒரு வேர்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த நாளில் வந்து டைம் இல்லைன்னு சொல்லி தேவனை தேடுகிற ஆண்டவர் பார்க்கிறாரா? தேவனை தேடுகிற உணர்வு உள்ள ஒருவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் எங்க இருந்து பார்க்கிறாரா? பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரா? பிரியமானவர்களே, இந்த நாள்ல பண ஆசை, பொருள் ஆசை, பணம் தேவைதான்
எல்லாத்துக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆசை அது எப்போ பணம் பணம் பொருள்னு சொல்லி அது பின்னாடி போய் என்ன பண்ணிட்டாங்க, அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறான்னு வசனம் நம்மளை எச்சரிக்கிறது. பிரியமான கடைசியில் என்னன்னா, பணத்தை சம்பாதிச்சு காருக்கு மேல காரை வாங்கி, வீடுக்கு மேல வீடை வாங்கி, சொத்துக்கு மேல சொத்தை சேர்த்து ஆண்டவர் விட்டு தூரம் போய் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் எல்லாத்தையும் விட்டு பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், பிள்ளைகளால பிரச்சனை எல்லாம் அப்படி நிறைய விசுவாச குடும்பங்கள் இன்னைக்கு விழுந்து போய் விட்டார்கள். பிரியமான நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். முதலாவது எதை தேட வேண்டும்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். நம்ம விசுவாசத்தை ஒரு நாள் நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம விசுவாசமாகிய கப்பலை நம்ம சேதப்படுத்தி விடவே கூடாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம ஃபெய்த் எப்படின்னா டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். எப்படி டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னா, நமக்கு வரப்போகிற ட்ரையல்ஸ் இல்லையா, நமக்கு வர்ற கஷ்டங்கள், அதனாலே நம்ம ஃபெய்த் சோதிக்கப்படும். நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஆண்டவர் உண்மையில இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன சந்தேகம் வந்துடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஐயோ நான் ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னோடனே நமக்கு என்ன சந்தேகம் வந்துடுது இல்லையா? அப்போ விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அது ஒரு வகையில் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இன்னொரு வகையில் இல்லையா, நிறைய பண ஆசை, பொருள் ஆசை, அதனால என்னன்னா அநேகர் நல் மனசாட்சியை விட்டுட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க விசுவாசத்துல என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, பிரியமான யோபு அவருக்கு பயங்கரமான உபத்திரவம் கஷ்டத்துல கடந்து போனார். ஆனாலும் யோபு என்ன சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்துல உறுதியா நிக்கல அப்படின்னா ரொம்ப ஈஸியா விழுந்து போய் விடுவோம். So we have to be very strong and stand for on our most holy faith. அதான் முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது இல்லையா? அந்த விசுவாசத்துக்காக என்னன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, நீங்க போராடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசத்தின் 1 தீமோத்தேயு 4:12 1 Timothy chapter 4 verse 12. விசுவாசத்தின் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அது 2 தீமோத்தேயு அப்ப விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்வது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை போராடிதான் நம்ம காத்துக்கொள்ளணும். இதே அதிகாரம் யூதா நிருபத்திலே 3வது வசனத்துல பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாக போராடுங்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்ப நம்ம விசுவாசத்துக்காக நம்ம என்னன்னா போராட வேண்டுமா? போராடணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா வார்ஃபேர் இல்லையா? we have to fight a good fight of our faith. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா நம்ம போராடி தான் காத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம், மாமிச, பிசாசு எல்லாம் நமக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்குது இல்லையா? நம்மளை விழ பண்றதுக்கு அதெல்லாம் நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்குது. நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போராடி அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்னு சொல்வாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்வாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன்றாரு, ஓட்டத்தை நான் முடிச்சேன்றாரு, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த விசுவாசம் எல்லா விதத்திலையும் ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தின் தந்தை இல்லையா? ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவருக்கு 100 வயது ஆயிடுச்சு, சாராளோட கற்பம் செத்து போச்சு. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னோட சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேத சொல்ற ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி இல்லையா, விசுவாசத்துல வல்லவன் ஆனான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து
எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப நம்ம காண்கிற காரியங்களை நம்ம நம்பினா அதனால என்ன நமக்கு பிரயோஜனம்? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இல்லையா? அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் வந்து அவிசுவாசமாக இல்லையா, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் அவர் விசுவாசத்துல வல்லவன் ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஒருவேளை நமக்கு இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் நமக்கு சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனா பிரியமானவர்களே, நம்ம இல்லையா எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அருமையான வார்த்தைகள். அது தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவங்கள அக்கினி சூளையில போட போறாங்க அப்படின்னு சொன்னவனே சொல்லுவாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவியாமல் போனாலும் ராஜாவே நீங்க நிறுத்தின பொருசிலே நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவங்க கிட்ட இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த், அந்த ஃபெய்த் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா நம்ம அப்படியே ரொம்ப வேவரிங்க, இதுவா அதுவா, இவங்க இதை ஒன்று சொல்றாங்க, அங்க ஒன்று சொல்றாங்க, யூடியூப்ல இங்க ஒரு மெசேஜ் பார்த்தேன், அங்க ஒரு மெசேஜ் பார்த்தேன், அங்க ஒன்று சொல்றாங்க, இங்க ஒன்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே காற்றினால அடிபட்டு அலைகிற கடல் அலையை போல் நம்ம இருந்தோம்னா நம்ம நிற்க முடியாது. நம்ம we have to be very strong in our most holy faith. அப்படி இருந்தால் தான் அந்த தவறான ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் அது கடைசி நாட்கள் நிறைய பேர் எழுப்புவாங்க அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம விழுந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்துல உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதான் முதல் பாயிண்ட் இல்லையா? ரெண்டாவது காரியம் என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம விழுந்து போகாம நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். we have to pray in the spirit இல்லையா? இப்ப பைபிள்ல நிறைய ஆண்டவர் இயேசு சொன்ன சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இல்லையா? அப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்களை கூட்டிட்டு போறாரு கெத்செமனே தோட்டத்துல போய். அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க. நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு இல்லையா? அப்ப மாம்சம் பலவீனம் உள்ளதான், ஆவி உற்சாகம் உள்ளது. சும்மானாலும் நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ஃபெலோஷிப் நல்லா பேசுவோம், எல்லாத்தையும் நல்லா பேசுவோம், அப்ப நமக்கு தூக்கமே வராது. அப்ப நம்ம உட்காந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன வந்துருது? நமக்கு என்ன வந்துருது? நமக்கு தூக்கம் வருது இல்லையா? ஜெபிக்க இல்லை பைபிளை வாசிக்க உட்காரணும், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன வந்துருது? தூக்கம் வந்துடுது. அப்ப நம்ம மாம்சத்துல நம்மளால ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பி இருக்க வேண்டும். அப்பதான் ஆவியானவர் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். இப்ப நம்ம சொல்றோம் அதிகாலையில நம்ம எழுப்பி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்ற, ஆண்டோட வார்த்தை சொல்லுது இல்லையா? அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி. அப்ப காலையில எழுப்பி நம்ம ஜெபிக்க நம்ம வாஞ்சிக்கிறோம், நமக்கு அந்த டிசைர் இருக்கு. ஐ ஹாவ் டு வேக் அப். இல்லை இப்போ ஏர்லி மார்னிங் ப்ரேயர் நாங்கள் நடத்துகிறோம். விமன் டெய்லி 5 to 6 நடந்து விமன்லாம் ஜெபம் பண்ணுறோம். சகோதரர்கள்லாம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை முழித்து ஜெபிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டர் தான் நீங்கள் கேட்டுக்கணும் அதெல்லாம். ஸோ நாங்கள் விமனை ஜெபிக்கிறோம். அதில் கொஞ்சம் விமன் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில விமன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசை தான் சிஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாம்சம் பலவீனம் உள்ளதான், ஆவி உற்சாகம் உள்ளது. ஆகையினால பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆவியானவர் நமக்கு பலப்படுத்தினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெபிக்க முடியும் இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 26 இல்லையா? அதுல என்னன்னா, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்யறாங்க. நம்ம எல்லாருமே பாடுள்ள மனுஷர்கள் தான் இல்லையா? ஒரு நாள் நல்லா ஜோமனும், ஒரு நாள் நல்லா உற்சாகமா இருப்போம். ஆனா அதே ஸ்பிரிட்ல எவ்ரிடே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல சூழ்நிலைகள் வழியா கடந்து போறோம் இல்லையா? ஒரு நாள் நல்லா இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அடுத்த நாள் ஏதோ ஒரு சண்டை வந்துடுது, இல்லை பிள்ளைங்க ஏதோ செய்கிறாங்க, இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று வந்துடுது, நமக்கு சோர்ந்து போயிடும். நமக்கு என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்னன்னா நமக்கு பலவீனமாக இருக்குது, நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ரீட் பண்ணுறீங்களா? ரோமர் 8:26. அதன்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அப்ப ஆவியானவர் பாருங்க நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? இந்த ஹோலி ஸ்பிரிட் என்னன்னா நமக்கு உதவி செய்யறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்றாங்க.
பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஆவியானவர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. அவர் என்னன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வித் வந்து அந்த groanings வித் அன்அட்டரன்ஸ் அப்படி வந்து அவர் நமக்காக வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார் வசனம். ஆகையினால பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆவியானவர் நம்ம வசனம் சொல்லுது இல்லையா. நம்ம மாம்சத்துல சுயத்துல நம்மளால ஜெபம் பண்ணவே முடியாது, 1 மணி நேரம்லாம் ஜெபிக்கவே முடியாது, ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபம் ஓடாது இல்லையா. ஒரு 10 நிமிஷத்துல என்ன பண்ணிடுவான், இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, அப்புறம் வந்து சபையை ஆசீர்வதிங்க, உலகத்தை ஆசீர்வதிங்கன்னு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல பிளஸ் பண்ணி நம்ம ப்ரேயரை முடிச்சிருவோம். அது வந்து ப்ரேயர் கிடையாது. தட் இஸ் நாட் அ ப்ரேயர், தட் இஸ் நாட் அ ப்ரேயர். இல்லைன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சாப்பிட்றப்ப தான் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த சாப்பாட்டை வந்து ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்படி நம்ம இருக்கவே கூடாது இல்லை. நம்ம முன்னாடி ஒரு அங்கே ஒரு கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்தப்போ, ஒரு அங்கிள் ஆன்ட்டி வந்தப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ப்ரே பண்ணுறப்போ அந்த ஆன்ட்டி நல்லா ப்ரே பண்ணுவாங்க. அந்த எங்களோட ஜெப கூட்டத்துல எல்லாம் நம்ம அந்த ப்ரேயர் கால்லாம் அந்த ஆன்ட்டி ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த அங்கிள் அவ்வளோ ஜாயின் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ அப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், அங்கிள் நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுங்க. உடனே அந்த ஆன்ட்டி அவருக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஸோ சகோதரிகளை நம்ம ஜெபிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. நம்ம சபை வந்து ஜெபிக்கிற சபை, பெண்கள் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் சகோதரர்களையும் உங்கள் கணவன்மார்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உற்சாகப்படுத்துங்க இல்லையா, உற்சாகப்படுத்துங்க. அவங்களையும் வந்து ஜெபிக்க சொல்லுங்க, அப்படின்னு சேர்ந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஜெபிங்க. சேர்ந்து ஜெபிக்க தான் இல்லையா. பூமியில 2 பேர் வந்து ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, பூமியில 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா பரலோகத்துல இருக்க பிதாவினால உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. அந்த ஒன்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்த குடும்பத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தில் கிரியை செய்வாங்க இல்லையா. ஆகையினால நம்ம சேர்ந்து இப்போ ஒருத்தர் இந்த உனக்கு ஜெபிக்க தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒருத்தர் வந்து நம்ம வந்து புடவுன் பண்ணி அந்த மாதிரி பேசாமல் ஒருத்தர் நம்ம வந்து நம்ம பில்ட் பண்ணுறவங்களா இருக்கணும் இல்லையா. சேர்ந்து ஜெபிக்க, குடும்ப ஜெபம் இல்லையா, ஜெபிக்கணும். தனி ஜெபம் ப்ரேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக். பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், கார்பரேட் ப்ரேயர், அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் தனியாக தான் ஜெபம் பண்ணுவேன், யாரு கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டேன்னு சிலர் வந்து நான் எல்லாரும் கூட சேர்ந்து தான் ஜெபம் பண்ணுவேன், தனியாக ஜெபிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லா ஜெபங்களும் நம்ம செய்யணும் இல்லையா. அப்படி ஜெபிக்கிறதுக்கு வந்து ஆவியானவர் நமக்கு துணை வேண்டும். இது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஆவியில ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியில நம்ம ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்ற கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொல்லி இல்லையா. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியில ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வந்து என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா நிலைத்து நிற்க முடியும். ஜெபிக்காதவங்க அவங்களால எந்த சூழ்நிலை ஈஸியாக அவங்க விழுந்து போயிடுவாங்க. பிரியமானவர்களே, ஜெபம் தான் வந்து என்னன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இல்லையா. அதனால வந்து நம்ம வந்து வி கான்ட் அஃபோர்ட் நாட் டு ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜெபம் பண்ணாமல் சாப்பிடாம கூட நம்ம இருந்துடலாம், ஆனால் ஜெபம் பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. எப்போதும் ஆண்டவர் சொன்னாலே விழித்திருந்து ஜெபிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வருகும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கிறது இல்லையா. ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. இப்போ வந்தால் நல்லா இருக்கும்ல எல்லாரும், ஐயோ இல்லை பிள்ளைய வீட்டில் விட்டு வந்துட்டு நினைக்கிறீங்களா? இல்லையா. நம்மள ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும் இல்லையா. ஆண்டோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 21வது வசனத்தை வாசிக்கலாமா. யூதா நிருபம் 21. தேவனுடைய ஆவி அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 3வது ஒரு குறை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நம்மளோட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மளை காத்துக்கொள்ளணும். 2வது சொன்னேன் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணணும். 3வது காரியத்தை என்னன்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பை அறிந்து நம்ம விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 John 4:16
இல்லையா காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பில நம்ம நிலைத்துக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து முந்தி அன்பு கூர்ந்தார். தேவன் வந்து நம்ம இடத்துல he first loved us இல்லையா? ஆண்டவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். அவருடைய நம்ம பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினால அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5:8 வாசிக்கிறோம். அப்ப வந்து ஆண்டவர் நம்ம பாவிகளா இருக்கையில நமக்காக மரித்தார் இல்லையா? அதனால அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அப்ப ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தனால்தான் இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்களா? இல்லை, ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவனை நேசிக்கிறபடினாலும் நம்ம இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த அன்பில் என்ன பண்ணணுமா? நம்மளே காத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேவ அன்பில காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் வர்றப்ப என்னன்னா சாத்தான் சொல்லுவான், ஆண்டவர் அன்பா இருந்தா உனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஆண்டவர் அன்பா இருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது, உனக்கு ஏன் உன் ஜெபம் கேட்கப்படலை அப்படியெல்லாம் வந்து சாத்தான் நமக்குள்ள பேசுவான் இல்லையா? பிரியமான எந்த சூழ்நிலையிலையும் தேவன அன்பை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. தேவ அன்பில நம்மளைய காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த அறிவு கெட்டாத அன்பு இல்லையா? எபேசியர் நிருபத்துல பவுல் சொல்கிறார். எபேசியர் 3:17 வாசிச்சோம்னா ரொம்ப அருமையா வார்த்தைகள் இருக்கிறது. அந்த அன்பிலே, தேவ அன்பிலே நீங்க வேரூன்றி நில்லுங்க. அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து, அந்த அறிவு கெட்டாத அன்பு இல்லையா? அந்த அன்புல வந்து அதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இல்லையா? அப்ப ஆண்டோட அன்பு வந்து என்னன்னா அகாப்பே லவ்னு சொல்லுவாங்க, அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நம்மளோட தகுதியை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, இல்லை அவங்க ரொம்ப நீதிமான், இல்லை அவங்க நல்ல நல்ல கிரியைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து நேசிக்கலாம் ஆண்டவர் இல்லையா? நம்ம ரொம்ப மோசமானவங்களாக தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை நேசித்து நம்மளை ரட்சித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாங்க இல்லையா? அந்த அன்பை வந்து என்னைக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த அன்பை நம்ம என்னைக்குமே வந்து அதை வந்து we should not question God's love இல்லையா? ஆண்டோட அன்பை வந்து நம்ம கேள்வி கேட்கிறவங்களா அதை வந்து அதை குறித்து நம்ம வந்து நமக்கு எந்த டயலமாவும் இருக்கவே இருக்காது. எல்லாமே அன்றியுமா நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கிற என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என் லைஃப்பில் நிறைய இப்படி எல்லாமே நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எல்லாமே எனக்கு என்ன பண்ணதே தெரியல, நான் எவ்வளோ ஜாப் பண்ணிட்டேன், நான் ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லி பிரியமானவர்களே, ரோமர் இல்லையா 8:28 இல்லையா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குது? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப வந்து நமக்கு இப்ப தெரியாது, நமக்கு இதை பாஸ்ட் தெரியும், ப்ரெசன்ட் தெரியும், ஃபியூச்சர் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப நமக்கு தெரியாது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும். ஏன்னா அவர் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது இருதயத்துல தோன்றவும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுது. கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அவர் இடத்துல அன்பு கூறுகிற நமக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இப்ப நமக்கு அது தெரியல இல்லையா? ஆனால் கட்டாயம் ஆண்டு நமக்கு நன்மையானதை தான் வைத்திருக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் நமக்கு கெடுதல் செய்யவே மாட்டார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்யவே மாட்டாங்க இல்லையா? ஒருவேளை நம்ம கஷ்டத்தில் நடந்து போனாலும் அதையும் ஆண்டவர் வந்து நன்மையா மாற்றி கொடுப்பார் நமக்கு. ஆமென், ஆமென். ஆகையினால ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம ஒரு நாள் சந்தேகப்படவே கூடாது. அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பில் வந்து வேரூன்றி அதில் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு நாள் ஆண்டோட அன்புக்காக நம்ம நன்றி செலுத்தி ஆண்டோட அன்பிலே நம்ம வளரணும், அதில் வேரூன்றணும். அதில் வேரூன்றி அந்த அறிவு கேட்டாத அன்பை நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்ம வந்து நிலைத்து நிற்க முடியும் இல்லையா? அடுத்து அதே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்டோடைய வருகைக்கு நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி, அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி, and because of his mercy இல்லையா? ஆண்டோடைய இரக்கத்தினால்தான் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால்தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டினபடினால்தான் இன்னைக்கு அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்ற ஜனங்கள் நம்ம.
ஆனா இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படின்னு சொல்ல. அது எதுனா ஆண்டோடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம காத்து கொண்டிருக்கிறதா இருக்க வேண்டாம். ஆமென். அப்ப ஆண்டோடைய வருகையில நம்ம அதுக்காக ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்ல. ஆண்டோட வருகை எப்போ இருக்கும்? திருடன் வருகிற விதமாக. எப்போ ஆண்டவர் இருப்பார் நமக்கு தெரியாது இல்லையா? எப்போ ஆண்டவர் வருவாருன்னு நமக்கு தெரியாது. எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டாம். அப்போ ஆண்டோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லை? அதுக்காக நீங்கள் ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவலோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டோட வருகைக்கு. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டோட வருகை சமீபமா இருக்குது. உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறப்ப இல்லையா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? அப்போ சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன அடையாளம்? அப்படி அடையாளங்கள் கேட்ப ஆண்டவர் சொன்னாங்க, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி எழும்பும், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் இதெல்லாம் உண்டாகுன்னு சொன்னாங்க இல்லையா ஆண்டவரை இயேசு. அதெல்லாம் இப்போ நடக்கலையா? நியூஸ் பார்த்தீங்களா, பார்க்கலையா? என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு வெளியில் பிரியமானவர்களே, எங்கே பார்த்தாலும் யுத்தம் இல்லையா? இன்னைக்கு இஸ்ரேல், காசா, அந்த ஹமாஸ் வார் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை வருஷமா அது எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பிக்சர்ஸ் அந்த டிவிலெலாம் பார்த்தா அவ்வளோ பரிதாபமாக, ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ இறந்து கொண்டிருக்கிறாங்க. ரஷ்யா யுக்ரைன் வார். இப்போ இன்னைக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஒரு நியூஸில், தாய்லாந்து கம்போடியாவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பார்டரில் ஏதோ பிரச்சனை என்று சொல்லி. அதனால நடந்துக்கிட்டே இருக்கு யுத்தங்கள் இல்லையா? ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது. அவருடைய இரக்கத்தை பெற, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி இல்லையா? அப்போ நம்ம இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இந்த உலக வாழ்க்கை நிரந்தர கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தர கிடையாது. நம்ம எத்தனை கார் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை வீடு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நகைகளை நம்ம லாக்கரில் வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் வெந்து உருகி போயிடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பேதுரு புத்தகத்தில் வாசிச்சா, ஆண்டோட வருகையில வானங்கள் மடன்னு வெந்து உருகி போயிடும், பூதங்கள் அந்த பூச்சக்கரம் எல்லாம் உருகி போயிடும். அப்படி அதனால ஆண்டோட வருகையில நீங்க காணப்படுவதற்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. கரைதலை இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் அப்படிலாம் வசனம் சொல்லுது. பிரியமானதே, ஆண்டோட வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். கடைசி காலத்துல வெளிப்பட இருக்கிற ரட்சிப்புக்காக அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். 1 பேதுரு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 5 நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பிற்காக நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய நித்திய ஜீவன் இல்லையா, அது நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்ம விட்டுடவே கூடாது. பிரியமானவர்களே, எதை இழந்து போனாலும் நம்ம ஆத்மாவை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை இயேசு சொன்னாங்க இல்லையா, மனுஷன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால லாபம் என்ன என்று சொல்லி இல்லையா? நம்ம ஆத்மாவை நம்ம நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் வழி மாறி போயிடுறாங்க. ஆண்டவரை இயேசு சொன்னாரு, அதாவது ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா, வழி இடுக்கமோ நெருக்கமோ வழி இடுக்கமா இருக்கு, அதன் வழியா பிரவேசிக்கிறவங்க வெகு சிலர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது, வழி விரிவும் விசாலமுமா இருக்கு, அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி இன்னைக்கு நாங்க சர்ச்சுக்கு போகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அநேகரை பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்படி சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அப்படி தேவனை தேட மனது கிடையாது. நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், வெக்கேஷன் போகிறேன், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வெக்கேஷன் போகிறோம், ஒரு சண்டே மிஸ் பண்ணுறோம், 2 சண்டே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரம் நான் வெக்கேஷன் போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் எழுப்பி கொண்டிருக்கிறது. என்னன்னா சர்ச்சுனா என்ன, சண்டே ஸ்கூல்னா என்ன அப்படின்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன் எழுப்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா பிள்ளைங்களை எது முக்கியம்னு தெரியாமல், எது ப்ரையாரிட்டின்னு தெரியாமல் அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இங்கே நிறைய அநேகரோட வாழ்க்கை அப்படிதான் என்ன ஆகிட்டு இருக்கு, பின்வாங்கி போய்கிட்டு இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னேன், அதான் வசனம் சொல்லு, பின்வாங்கி போனால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமா இராது. ஆனால் நாமோ அதுக்கு அடுத்த வசனம், கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இல்லாம ஆத்மா ஈடேற நம்ம முன்னேறி செல்லுகிறவர்களா இருக்கோம் என்று சொல்லி. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமா விழிப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும்.
ஏதோ வாரம் வந்துட்டு சும்மா ஒரு மெசேஜை கேட்டுட்டு நம்ம அப்படி போறவங்க அல்ல. நம்ம ஆண்டு நம்மளெல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. அவருடைய வருகைக்கு நம்மளே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சபை ஏன் நம்ம வாரம் இங்கே வர்றோம், வாரம் இங்கே வந்து என்ன வொர்ஷிப் பண்ணுறோம், மெசேஜை கேட்குறோம் இல்லையா, ஜெபம் பண்ணுறோம். ஏன் இதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம்? என்னைக்கு ஒரு நாள் பண்ணால் பத்தாதா? இல்லை இல்லையா, ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்மளைய அப்படி வந்து நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துகிறான் இல்லையா, ஆண்டோட வருகைக்கு அப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துறான். அதான் நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டோட இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லு. அப்போ ஆண்டோட இரக்கத்தை பெற நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். வசனம் 22, யூதா நிருபம். அதில் தான் நம்ம இருக்கிறோம். யூதா நிருபத்தில் தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து. ஆமென். வசனம் சொல்லுது, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை வந்து அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து என்று சொல்லி. அப்ப என்னன்னா, அநேகர் வந்து அந்த தவறான உபதேசத்தினால, தவறான வந்து கொள்கைகள்னால பேக் சைடு ஆகி போயிட்டாங்க. நிறைய பேர் பேக் சைடு ஆகி போயிட்டு இருக்கிறாங்க, பின்வாங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அநேகர் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க, எது சரி எது சரியா தெரியாம அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. அப்ப என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீங்க சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம வந்து என்னன்னா அவங்களுக்கு இரக்கம் பாராட்டணுமா. we have to have compassion on them. இப்போ ஒருத்தர் பேக் ஸ்லைடே போயிட்டாங்க, அவங்க ஏதோ கஷ்டத்துல பின்வாங்கி போயிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில பின்வாங்கி போயிருப்பாங்க. அப்ப நம்ம என்னன்னா ஆவிக்குரியவர்களாகிய நம்ம வந்து என்னன்னா அவர்களை வந்து அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவங்கள வந்து ரட்சிக்க வேண்டும், அக்கினிலேருந்து அவங்களை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அவங்களுக்கு வந்து சாந்தமுள்ள ஆவியோடு அவங்களுக்கு வந்து நம்ம போதிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள்ல இப்படியாக வாசிக்கிறோம். 1 Timothy chapter 2 verse 25 and 26ல, எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மன திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி அவனால் பிடிக்கப்பட்ட அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அப்ப என்னன்னா, பிசாசு வந்து அவங்களுக்கு கண்ணி வச்சு அவங்க விழுந்துட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்க மறுபடியும் மயக்கம் தெளிந்து இல்லையா, சுய புத்தி உள்ளவர்களாக மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது மறுபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். இப்போ ஒருத்தர் பேக்ஸ்ல போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து விசுவாசத்தில் அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சுக்கு வரதையும் விட்டுட்டாங்க அப்படின்றப்ப நம்ம என்னன்னா ஆவிக்குரியவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு சாந்தமாய் வந்து அவர்களுக்கு அவங்க மறுபடியும் மனம் திரும்பத்தக்கதாக, மறுபடியும் அவங்க வந்து மயக்கம் தெளிந்து ஆண்டோட்ட வரத்தக்கதாக நம்ம சாந்தமாய் வந்து அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணி அவங்க வந்து இப்போ சர்ச்சைக்கே வர்றதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நம்ம வந்து பேக் பைட்டிங் அந்த மாதிரி காசிப்பு, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க முன்னாடி நல்லா இருந்தாங்க இப்போ வந்து அது நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா. பட் ஆனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு சாந்தமாக நம்ம உபதேசித்து அவங்கள வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அப்படின்னு வசனம் சொல்லுது. அவங்கள வந்து அக்கினியிலேருந்து இழுத்து விடணும், அவங்கள ரட்சித்துக் கொள்ளணும். அப்படின்னு பின்வாங்கி பேக்ஸ்லைட் போயிட்டாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. வாங்க, திருப்பியும் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இன்வைட் பண்ணுங்க. அவங்கள வந்து அப்படி விட்டுறக்கூடாது நம்ம இல்லையா. அதனால அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவங்கள ரட்சித்துக் கொள்ளுங்க, அவங்கள இழுத்து விடுங்க அப்படின்னு வந்து வசனம் சொல்லு. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்குறோம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அவங்கெல்லாம் வந்து மாம்ச வஸ்திரம் கரைப்பட்டுருச்சு. அப்படின்னா என்ன வஸ்திரம், நம்ம இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இல்லை, அது வந்து கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையா. அப்ப பின்வாங்கி போயிருக்கிறாங்க, பேக் சைடு ஆகி போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வஸ்திரம் கரைப்பட்டுருச்சு, ரட்சிப்பின் வஸ்திரம். அப்ப நம்மளுடைய வஸ்திரம் கரைபடாம நம்ம பாதுகாத்து கொள்ளணும். மாம்சத்தால் அப்படின்னா அது வந்து வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸை காட்டுது, உலக பிரகாரமான காரியங்கள். கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது, அது விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், சண்டைகள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியம், இதெல்லாம் வந்து என்ன மாம்சத்தின் காரியங்கள், ஃப்ளஷ்லி ஆட்டிடியூட்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது, டிஃபைலஸ், அதை நம்மளுடைய கரைப்படுத்துது. அந்த மாதிரி வஸ்திரத்தை நீங்க வெறுத்து ஒதுக்குங்க அப்படின்னா நம்மளை காத்துக்கொள்ள வேணும் இல்லையா. அந்த உலகத்தால நம்ம கரைபடாதபடி காத்துக்கொள்கிறது தான் சுத்தமான தேவ பக்தி என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப மாம்சத்தால
நம்ம கரைப்பட்டு மாம்ச காரியங்கள்னால நம்ம கரைப்பட்டு விடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம பேக்ஸ்லைடர் போய் பின்வாங்கி போயிடவங்களுக்கு நம்ம இரக்கம் பாராட்டி அவங்கள இழுத்து விடணும், ரட்சிக்கணும். அவங்களுக்கு புத்தி சொல்றதோட நம்ம விழுந்து விடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதான் வந்து வேதம் சொல்லுது இல்லையா? கலாத்தியர் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்மளும் வந்து நீங்களும் சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி. இப்ப சிலர் என்னன்னா அவங்க போக மாட்டாங்க, அவங்க சபைக்கு போக மாட்டாங்க, அவங்க ஜெப கூட்டத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க பைபிள் ஸ்டடிக்கு போக மாட்டாங்க. போறவங்களும் என்ன பண்ணுவாங்க, போக விடாம தடுப்பாங்க. நீங்க போறீங்களா இன்னைக்கு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களையும் இப்போ என்ன பண்ணிடுவாங்க, அவங்களையும் போக விடாமல் தடுத்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் ஒரு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். அன்னைக்கு தான் பண்ணுறது பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இல்லையா? ஸோ பிரியமானவர்களே, அதெல்லாம் வந்து சாத்தா நமக்கு வைக்கிற ஒரு கண்ணி. அதுலேருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வஸ்திரம் நீயும் சோதிக்கப்படாதபடி நீ அப்படிப்பட்டவங்களுக்கு நீ உபதேசம் பண்ணு, நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு என்று சொல்லி வசனம் சொல்லு. அப்ப நம்மளும் வந்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களை இன்வைட் பண்ணலாம். நம்ம விழுந்துடக்கூடாது. சரி, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்டாக பழகுறாங்க, நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, அப்படி போகலைன்னா தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் வந்து வீக் ஆஃப்டர் வீக் பார்ட்டிக்கு மேலே பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி, பாட்லக்கு, அது இதுன்னு சொல்லி இல்லையா? நம்ம இந்தியாவில் அதெல்லாம் நம்ம அவ்வளோ இல்லை இங்கே தான் அப்படி பார்க்குறோம். வீக் ஆஃப்டர் வீக் ஏதாவது ஒன்று அப்படியே போகிறேன். என்னைக்கும் ஒரு நாள் போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே வந்து வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் இல்லையா? மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்பினால் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியாது. மனுஷங்க தான். நீங்கள் எப்போனாலும் அவங்க எப்போ கூப்பிட்டு நீங்கள் போனாலும் என்னைக்காவது ஒரு நாளுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்காம தான் போகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து மென் ப்ளீஸிங்காக நம்ம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. ஆண்டவரை தான் நம்ம ப்ளீஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு கொடுப்பாரு. நமக்கு ஒரு நன்மை ஒன்று நமக்கு குறைவுபடாது. அதனால இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி இப்படியே வந்து ஓடி 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 என்ன ஆயிடுது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? நம்ம வந்து நம்முடைய வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த வசனம் 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் அவங்கள் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆமாம் பிரியமானவர்களே, இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். இதை வந்து எல்லாரும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஜூட் அதில் ஒரு சாப்டர் தான் இருக்குது, வேர்ட்ஸ் 24. யூதா நிருபத்தில் வசனம் 24. இப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணலைன்னா நீங்கள் வீட்டில் போய் உங்கள் பைபிளில் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வலுவாதபடி நம்மளை காக்கிறவன் நம்ம தேவனாய் கர்த்தர். ஆமென் ஆமென். ஏன்னா எல்லாரும் பல சூழ்நிலைகள் வழியாக தான் கடந்து போகிறோம். நம்மளோட பலன் வந்து நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? அப்போ நம்ம விழுந்து போயிடுவோமோ நமக்கு ஒரு பயம் வருது. ஆனால் பிரியமான நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வலுவாதபடி காக்கிற தேவன் நமக்கு உண்டு இல்லையா? நம்ம இடத்துல நற்கிரிகளை செய்ய தொடங்கின தேவன் கிறிஸ்துவின் நாள் பரியனும் அதை நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளைய கைவிட மாட்டார். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் விலகும். என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம தேவன் வந்து நம்மளை வலுவாதபடி காக்கிற தேவன். He keeps us from stumbling. கீழே விழுந்துடாம ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதனாலதான் நம்ம என்ன பண்ணினா காலையில எழும்பி ஆண்டவரே நான் விழுந்து போயிடக்கூடாது, என்னை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் கணவர் என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். இப்போ கணவன்மார்கள் ஜெபிக்கும் பொழுது என்னோட மனைவி பிள்ளைகளை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. ஏன்னா எப்படி டெம்டேஷன் வரும், சாத்தான் எப்படி நுழைவான், எப்படி, ஏன்னா பிசாசின் தந்திரங்கள் நம்ம அறியாதவைகள் அல்லவேன்னு வசனம் சொல்லு. அவன் என்னன்னா இஸ் அ கிராஃப்டி மேன் இல்லை பிசாசு. அவன் வந்து கண்ணிங்காக ஏதோ ஒரு வழியில் உள்ள நுழைய பார்ப்பான். நம்மளை வந்து அவன் சோதிப்பான். நம்ம விழுந்து போகணும், அதுதான் அவனோட இது இல்லையா? அன்னைக்கு தான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அன்னைக்கு தான் நமக்கு ரொம்ப பசிக்கும். அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு யாராவது வந்து என்னென்னா நமக்கு பிடிச்சதை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு நினைப்போம். அன்னைக்கு தான் வந்துட்டு என்னென்னா
ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் நினைப்பாரு பாஸ் பண்ணி ஜெபிக்கலாம். அன்றைக்கி தான் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நினைக்கி செய்கிறேன் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ ஒய்ஃப் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவார், நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடவே மாட்டார். ஆனால் நீங்கள் என்னைக்கு உபவாசம் பண்ணி சொல்லுங்க, அன்றைக்கி அவர் வெளியிலேருந்து ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் எனக்கு நான் ஸ்வீட் சாப்பிடாம இருக்கலான்னு நினச்சேன். பாஸ்ட் எனக்கு வந்து கனடாலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கனடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்கும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது மாதிரி அதனால் நம்ம எப்படினாலும் இல்லையா, அது வந்து சோதனை இப்படி வரதான் சார். ஒரு இது சின்ன காரியத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பெரிய காரியத்துலேயே நம்ம டெம்ப் பண்ணுவோம். பிசாசு நம்மளை ஏதாவது ஒரு சோதிப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கரத்தை நம்மளை ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, கடைசி வரைக்கும் முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறீங்களே, முடிவு பரிந்து நான் நிலைத்து நிற்கிற கிருபை எனக்கு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளை வலுவாதபடி காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளைய மாசற்றவளாய் நிறுத்த வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளே காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம மனம் போன போல வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் இல்லையா, நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் உட்காந்து டைமை ஃபுல்லாக செல்ஃபோனில் சோஷியல் மீடியாவில் இல்லையா ஃபுல்லாக உட்காந்து அதில் பைபிளை வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் அப்படியே ஃபோன்லேயே 24 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு ஆண்டவரே என்னை வலுவாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் காத்துக்கொள்ளுவாரா? இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும் இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளை வலுவாதபடி காத்து ஆண்டோடைய வருகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நம்மளை பிளேம்லெஸ்ஸாக ஹோலியாக ஆண்டவர் நம்மளை நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக அடுத்த வசனம், நாம் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன் இல்லையா. ஞானத்தின் ஊற்றுக்காரனர் அவர் தான் இல்லையா. ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவரிடத்துல தான் உண்டு இல்லையா. அந்த உலகத்தில் நாம் வாழ நமக்கு ஞானம் அவசியமாக இருக்குது இல்லையா. தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா. நம்ம குடும்பத்தை நடத்த, நம்ம பிள்ளைகளை வளர்க்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் எல்லா சபை ஊழியத்தில் எல்லா இடங்களிலும் நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் இல்லையா. அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். நம்ம அவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் வந்து நமக்கு ஞானத்தை தருகிறார். ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் நிறைய வசனம் சொல்கிறாங்க, நல்லா ப்ரீச் பண்ணுறாங்க, பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியலையே, நான் எப்படி நான் ஆண்டவருக்குள்ளே வளருவேன், எப்படி நான் நிலைத்து நிற்பேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார் இல்லையா. அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா. நம்மளை வந்து முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையில் நம்மளை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் அதிகாரமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை வலுவாதபடி காக்கிறவர் அவர். அது அந்த 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். தாவீது அந்த கேள்வியை கேட்டார். டேவிட் ஆஸ்க்ட் தி சேம் क्वेश्चन. எனக்கு இத்தனை காரியங்களை செய்த என் தேவனுக்கு நான் எதை செலுத்துவேன்? என்னை இவ்வளவு இப்போ ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த என்ன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி எவ்வளவோ எதிரிகளின் கைகளுக்கு என்னை விலக்கி அந்த 15-17 வருடங்கள் காட்டில் அலைந்து கொண்டிருந்த நாட்களில் அழிந்து போயிருக்கலாம். எனவே அது சொல்லும்போது சொல்லுவார், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை தொழுது கொள்வேன். தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே காணிக்கை அது மாத்திரம்தான். ஏன்னா இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோட தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த வல்லவர். செய்தவரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். ஆனா பாருங்க, நம்மை தேவனுடைய சன்னிதானத்தில் அவர் நிறுத்தும் பொழுது அவர் எப்படி இருப்பாராம்? மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாராம், மிகுந்த மகிழ்ச்சியோடு. அதனால தேவனை நாம் பிரியப்படுத்தணும். இத்தனை எனக்கு செய்த தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் என்கிற கேள்வி நமக்கு இருந்ததுன்னா நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரே மகிழ்ச்சி அது ஒன்றுதான்.
அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற இடம் நீங்களும் நானும் பிதாவினுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, மாசற்றவர்களாய் நிற்கும் பொழுது, அவரால் நிறுத்தப்படும் பொழுது, அதுதான் அவருடைய மகிழ்ச்சி. இதுக்கு முந்தின புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 3 யோவான் புத்தகத்தில், அதுவும் ஒரே அதிகாரம் தான், அந்த புத்தகத்திலையும் 2வது வசனத்தில் காயுவுக்கு எழுதும் பொழுது யோவான் அழகாய் சொல்லுவார், காயு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆத்துமாவுக்காய் என்ன பிரயாசப்படுகிறோம்? ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த சில்ட்ரன், ஃபார் ஈவன் அவர் ஓன் செல்ஃப். எவ்வளோ பேர் எவ்வளோ ஜிம்முக்கு போகிறோம், எவ்வளோ ஒர்க் அவுட், so many things that we do. What is one toiling that you have done for your soul? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் உன்னுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்களும். சிலர் சொல்லுவாங்க, அதே மாதிரி வேதத்தில் இன்னொரு அழகான வசனம் இருக்கிறது, சிலருக்கு கர்த்தர் ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திகளையும் கொடுக்கிறார், சிலருக்கு அதன் பலன்களை அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பேர் மிசரபிள் ரிச் பீப்புள் are there and miserable poor people are there. 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் நம்முடைய ஆத்துமாவுடைய நலனை குறித்து, ஏன்னா காரணம் அவரை நான் மகிழப்படணும். ஒரு மனுஷரை பிரியப்படுத்துகிறதற்காய், மகிழப்படுகிறதற்காய் எவ்வளவு பிரயாசங்கள் படுகிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் கவலைப்படுவோம் என்றால், நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் கவனம் கொள்ளுவோம் என்றால், காயுவுக்கு யோவான் சொன்னது போல, நம் ஆத்துமா வாழ்கிறது போல நாம் வாழ்ந்து சுகமாயிருப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அவரிடத்துல சொல்லாமா, அப்பா, என் ஆத்தும பாரம், பிறருக்காய் நான் படுகிற ஆத்தும பாரம் என்பது ஒன்று. என்னுடைய ஆத்துமாவை இந்த நாளில் உடைய சமூகத்தில் நிறுத்துகிறேன் ஆண்டவரே. எனக்காய் ரத்தம் சிந்தினீரே, எனக்காய் ஜீவன் தந்தீரே, என்னை ஒரு நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவனாய் தேவ சமூகத்தில், மாசற்றவளாய் தேவ சமூகத்தில் நிறுத்த போகிறவரே, சகல ஞானம் உள்ளவரே, சகல அதிகாரம் உள்ளவரே, உங்களுடைய கரத்தில் இந்த நாள்ல என்னுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. யோவான் காயுவுக்கு சொன்னது போல, என் ஆத்துமா முதலில் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். Let my soul prosper, O Master. We all want prosperity, and Father God, may my soul prosper in the first place, and the rest of the prosperity will be added into my life. முந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நம் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கும். அந்த ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கும் பொழுது உலகத்தின் சகல சுகங்களையும் அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தையும் பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் ஒரு அசட்டையானவர்களாய் இருந்திருப்போம் என்றால், ஆவியில ஜெபம் பண்ணி, ஒரு முறை ஒரு இளைஞன் இடத்துல கேட்டார், do you really believe, or youth asked me this question, do you really believe when you pray that someone is really hearing that prayer? I simply told them, Jesus believed, that's enough for me. The one who never needed any prayer, the one who never need to pray, he believed his father is listening. And why wouldn't I? அதே போல நமக்கு இருக்கிற தர்க்கங்களையும் சிந்தைகளையும் எல்லாவற்றையும் விலக்கி விட்டு, அப்பா, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும். உம் சமூகத்தில் ஒரு நாள் நான் மாசற்றவனாய் நின்று உம்மை நான் மகிழ பண்ணணும் ஆண்டவரே. அந்த நாளிலே உடைய இருதயம் எவ்வளவாய் கழிகூறும் ஆண்டவரே. நான் அதை காணணும். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை நான் இந்த உலகத்தில் தொழுது கொள்ளும் பொழுது, என் ஆத்துமாவை வாழ்கிறதற்கு நான் பிரயாசப்படும் பொழுது, இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, இந்த இறுதி நாட்களில நாங்கள் அலைக்கழிக்கப்படுகிற பல காரியங்களிலிருந்து விலகி நின்று தகப்பனே, எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதிப்பட்டு ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி எங்களுடைய தேவனுடைய அன்பில தகப்பனே அதை நாங்கள் காத்துக்கொண்டு உம்முடைய இரக்கத்தை இறுதி நாளில் உம்முடைய வருகைக்காய் காத்திருந்து உம்முடைய இரக்கத்தை பெற எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
இவை எதையுமே எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, ஆவியானவருடைய பலத்தினாலே நாங்கள் செய்யும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை வலுவாதபடி காக்கிறவர் பலப்படுத்துங்க. எவரவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்தினால் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. நாங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படணுமே, நாங்கள் அபிஷேகத்தில் நடத்தப்படணுமே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Especially our children, oh Lord. They've got a difficult world in front of them, oh Lord. A challenging world in front of them. அப்பா, மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற காரியங்கள்ல எங்க பிள்ளைகளை குறித்து எங்கள் இருதயம் அதிகமாய் பாரப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடி அவர்களை காத்துக் கொள்ளுங்க. Every from the child all the way up to universities, Father God, we surrender them. Children who are working, we surrender them, oh Lord. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுற்றி ஒரு வேலி அடைக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆராதனையின் ஆரம்பத்திலே நாங்கள் தியானித்தது போல தகப்பனே, உம்முடைய ஆலய பிரகாரங்களை குறித்து, உம்முடைய சபையை குறித்து, உம்முடைய ஆராதனை குறித்து ஒரு வாஞ்சையை எங்க இருதயத்துல போடுங்க. குறிப்பாக அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனைக்கு நாங்கள் கூடி வரும் பொழுது இந்த வாரம் முழுவதற்கு அதற்கு ஆயத்தப்பட கிருபை கொடுங்க. நல்லதொரு ஆயத்தத்தோடு தகப்பனே நாங்கள் அந்த ஆராதனைக்கு நாங்கள் வர, உம்முடைய சமூகத்துல, உம்முடைய அப்பத்தில், உம்முடைய ரத்தத்திலும் நாங்கள் பங்கெடுத்து உம்மை நாங்கள் நினைவு கூற, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. இது வருகிற வாரத்துல என்னென்ன நோக்கங்கள், திட்டங்கள், எண்ணங்கள் இருதயத்தில் இருக்கிறதோ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, every uncertainty in life becomes certain in Christ, oh Lord. And Father God, every hurdle become a stepping stone, oh Master. ஒவ்வொரு தடைக்கற்களும் படிக்கற்களாய் மாறும்படிக்காய், நிச்சயமில்லாதவைகள் நிச்சயமாய் மாறும்படிக்காய், இயேசுவின் கரம் அதை செய்து முடிக்கும்படிக்காய் சபையாகிய இந்த குடும்பத்தை ஆஸ்டன் தமிழ் சபையுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் வழி நடத்தும், நீர் கிருபை செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Have a blessed week. புதியதாய் வந்திருக்கிறவர்களை அன்போடு வரவேற்கிறோம். Next week is a communion service, so come prepared for the communion service. ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆயத்தத்தோடு வாங்க. And once again retreat குறித்து announcements அனுப்பப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு, இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. எதுவும் இன்னும் வரல, retreat பத்தி நான் கேள்விப்படவே இல்லை அப்படின்னா வந்து please let us know. That means you are missing in some communication link. We'll let you know. August 30th and 31st, Labor Day weekend, we are the church retreat. Praise the Lord. Have a blessed week.